வணக்கங்க ஐயா. நான் திருப்பூருக்கு அருகாமையில் செம்பாக்கம்ன்ற கிராமத்திலேருந்து வந்துக்கிறோம். அதாவது இந்த முருகர் கோயில் பயங்கரமான பிரசித்தி பெற்ற ஆலயம். பொதுவாகவே முருகர் கோயில்னால் ரொம்ப சிறப்பு இருக்கும். அறுபடை வீடு. நம்ம சிதம்பர சுவாமிகள் வந்து இந்த கோயிலை அறுபடை வீடும் சமராபுரிக்கு ஈடேன்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா ஆறுபடை வீட்டு முருகனை இந்த திருப்போரூர் கோயிலில் வந்து வணங்கினாலே அறுபடை வீட்டு முருகனை வணங்கின பலன். பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம். இங்கே வந்து ஒரு வேண்டுதலை வச்சா நிறைவேறாத போகாது. இந்த 12 ஆண்டுகள் எங்கள் அப்பா அம்மா குழந்தை இல்லைங்க. இந்த முருகனை வணங்கி காவடி எடுத்து பிறந்த நான் இந்த கோயிலில் வந்து சொற்பொழிவே 6 தடவை பண்ணிட்டேன். அந்த மாதிரி பாக்கியம் முருகர் கொடுத்துருக்கிறார். அந்த சூரசம்ஹார நேரத்திலே முருகன் வந்து இங்கே சூரனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற மூலவருக்கு அப்படியே வேர்வை விடும். அதெல்லாம் சத்தியமான கண்கூடான உண்மைகள் அருகாமையிலிருந்து நான் பார்த்துருக்குறேன். அப்படியேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த யுகத்தில் அதாவது பல தடவை சுனாமி மாதிரி வந்து இந்த ஆலயம் வந்து 7 முறை கடலில் போயிடுச்சு. 8வது ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மா சிதம்பர சுவாமிகள் கனவுல தோன்றி, ஏன்பா நீ மகனே வடதிசையை நோக்கி போய் இந்த ஆலயத்தை புனராத்தனம் பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. புனராத்தனம்னா என்னதுன்னா பழமையான கோயிலை மறுபடியும் அப்படியே எடுத்து அதே சாமியை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறது. ஜீரணாத்தனம்னா புதுசாக கோவில் கட்டி செய்கிறது. அப்போ புனராத்தனம் சொல்கிறாங்கன்னா இது எத்தனையோ யுகமாக இருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் இந்த ஊருக்கு ஒரு பேருங்க. போரி, யுத்தபுரி, சமராபுரி, இன்றைய யுகத்தில் திருப்போரூர். அப்போ எல்லாமே இந்த திருப்போரூர் சூரசம்ஹார தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கிறது. இந்த முருகன் இன்னைக்கு வரையிலங்க வருகின்ற அடியார்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அத்தனையும் தீர்த்து வைத்து சரிப்படுத்துகிறார். அப்படியேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம். கோடான கோடி பக்தர்கள் வந்து இங்கே வேண்டியன அனைத்தும் நடந்திருக்குது. என் வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்குது. அடியன் பிறந்ததே இந்த முருகனால தான். அப்படியேற்பட்ட வரம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இந்த திருப்போரூர் முருகன் இருக்கிறார். எங்க மற்ற கோவிலில் முருகர் இருக்கிறார். இந்த முருகர் இப்போ செய்ததுன்னு ஒரு காலம் இருக்கும். ஆனால் இந்த முருகர் எந்த யுகத்தில் செய்தாங்கன்னு சுவடே கிடையாது. எந்த சுவடியிலையும் கிடையாது. எத்தனையோ யுகங்கள் கடந்து நிற்கக்கூடிய முருகர். அதனால தான் உள்ளே இருக்கிற முருகருக்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. எதிரில் 3 குட்டி முருகர் வச்சு சிதம்பர சுவாமிகள் ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கு தான் அபிஷேகம். இன்னைக்கு கூட மற்ற கோயிலில் முருகர் கையில் வேல் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் முருகர் சைடில் தான் வேல் இருக்கும். ஒட்டி போட மாட்டாங்க. நீ ₹1,00,000 கொடுத்து மாலை வாங்கிட்டு வந்தாலும் அவருக்கு மேலே போட மாட்டாங்க. இந்த நந்தவனத்தில் பூக்கிற மாலைகளை வைத்து தான் அவருக்கு சாத்துவாங்களே தவிர. அப்படியேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம் நம்மளுடைய கந்தசாமி முருகப்பெருமான். வேண்டியன அனைத்தும் கொடுக்கக்கூடிய கருணை வள்ளல். அவரை வந்து வழிபடுவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதாவது மற்ற கோயிலில் ஒரு சூரனை வச்சு தான் வதம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து உண்மையிலே புராணத்தில் 6 சூரன் இருந்ததாக ஐதீகம். அதை திருப்பூரில் 6 சூரனாக வைத்து ஒரு நாளைக்கு ஒரு சூரன் மாதிரி வலம் வந்து இன்னைக்கு 6வது நாள். இன்னைக்கு சாயந்தரம் சூரன் வலம் வந்து வருவார். இங்கேருந்து முருகர் வந்து அலங்காரமாகி வெளியே போவார். உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் கையிலேருந்து வேலை கொண்டு வருவாங்க. கொண்டு போய் அதை சம்பாரம் பண்ணுவாங்க. கோடான கோடி பக்தர்கள் தரிசனம் பண்ணுவாங்க. அப்போது நம்ம மனசில் இருக்க காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 சூரன்களாகிய நம்மளுடைய தீய குணங்கள் வந்து இவரை வழிபடுவதனாலே அந்த சூரசம்ஹார தத்துவமே அதுதான். மனசில் இருக்கக்கூடிய 6 சூரன்களை அழித்து அது நம்மளையும் புனித நிலையாக்கி அவர் திருவடியில் சேர்த்துக்கும். அதுதான். ஆமாம், அப்படிங்க. அதாவது சூரசம்ஹாரம் 6 சூரன் வைத்து வழிபடக்கூடிய ஒரே ஆலயம் திருப்போரூர் தான். அந்த 6 சூரன் யாருன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 தீய குணங்கள் தான் ஒரு மனுஷனை தெய்வ நிலை அடையாமல் தடுக்கிறது. அதனால் அந்த 6 தீய குணங்களையும் சூரசம்ஹாரம் பார்ப்பதனாலே அந்த தத்துவத்தின் அடிப்படையால் நம்மளுடைய தீய குணங்கள் மாறி நம்மளும் தெய்வ நிலை அடைந்து முருகன் திருவடியிலே 2 கலக்கலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். சிதம்பர சுவாமிகள் ஏது பிழை செய்தாலும் மேழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறுணின்னு சந்நிதி முறை பாடியிருக்கிறார். அப்படியேற்பட்ட பெருமானை வழிபட்டால் நம்மளுடைய தீய பாவ குணங்கள் எல்லாம் நீங்கி நம்மளும் புனித நிலை அடையலாம். வேண்டுன எல்லாம் கிடைக்கும். என் பேர் அருண்குமார். செம்பாக்கம் பொன்னம்பல ஞான அருண்குமார்.